பேணுதல் என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த பேணுதல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எப்படி பேணுதலாக இருந்தார்கள், இந்த உம்மத்திற்கு எப்படி பேணுதலை கற்றுக் கொடுத்தார்கள், இந்த உம்மத் இன்றைக்கு பேணுதல் விஷயத்தில் எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்க பெருமானாரினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நான் நினைத்திருந்தால் இந்த பொருளை சாப்பிட்டிருப்பேன், அது சதக்காவாக இருக்குமோ என்று நான் அஞ்சியதால் அதை நான் நிறுத்திக் கொண்டேன். பெருமானார் சொல்லுகிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே போட போகிற போது அவர்கள் அதை தடுக்கிறார்கள். பேரித்தம்பழத்தை சாப்பிட வேண்டாம், ஏனென்றால் இது சதக்காவினுடைய பொருள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி அவர்களின் குழந்தை வளர்ப்பு இருந்தது என்பதை நாம் யோசிக்கிறோம். ஒரு நாள் பெருமானாரின் வரலாற்றிலே அதிர்ந்து போன நிகழ்வுகளில் ஒன்று, பெருமானார் கேள்விப்படுகிறார்கள், தன் அன்பு மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சாப்பிட்டு 3 தினங்கள் ஆகிறது என்று கேள்விப்படுகிறார்கள். உலக சக்கரவர்த்தியினுடைய மகள், 2 கரம் ஏந்தினால் வானமும் திறக்கும் பூமியும் திறக்கும். இந்த நிலையில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் சாப்பிட்டு 3 தினங்கள் ஆகிறது. சாப்பிட்டு 3 தினங்கள். இதை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அம்மா பாத்திமா, சாப்பிட்டு 3 தினங்கள் ஆகிறது என்கிறீர்கள், உங்கள் அன்பு பிள்ளை ஹசன் ஹுசைன் என் பேர பிள்ளைகள் எங்கே? பாப்பா கடுமையான பசியால் 2 பேரும் அழுது கொண்டே வெளியே சென்றார்கள். பெருமானார் பேர பிள்ளைகளை தேடி செல்லுகிறார்கள். செல்லுகிற வழியிலே ஒரு ஆடு மேய்க்கிற இடையனை கண்டார்கள். என் பேர பிள்ளைய நீங்க பார்த்தீங்களான்னு கேட்கிறாங்க. என் பேர குழந்தைகளை நீங்கள் பார்த்தீர்களா? அவங்க சொன்னாங்க, ஆம் பார்த்தோம், 2 பேரும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த இடையன் சொல்லுகிறார், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். கடுமையான பசியாக இருக்கிறது, அதனால் நான் அழுது கொண்டு செல்லுகிறோம், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. வேகமாக நான் ஆற்றிலே பாலை கறந்து கொண்டு வந்து தம்பி ஹுசைன் ரலியல்லாஹுவிடத்திலே கொடுத்தேன். இடையன் இடைமறித்து சொல்லுகிறார், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா குடிப்பதற்காக வாய் வரை கொண்டு சென்று விட்டார்கள். இதை பார்த்து கொண்டே இருந்த அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்னிடத்திலே வந்து கேட்டார்கள், குடிப்பதை தடுத்து விட்டு ஆற்றிலே பால் கறக்க எஜமான் அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார். ஆற்றிலே பால் கறக்க எஜமான் அனுமதி கொடுத்திருக்கிறாரா? இடையன் சொல்லுகிறார், நான் இல்லை என்றேன். அப்படியானால் உமக்கே ஹலால் இல்லை, எப்படி எமக்கு ஹலால் ஆகும் என்று பாலை என்னிடத்திலே கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்ல, அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி செல்லுகிறார்கள். தேடி செல்லுகிற போது ஒரு மரத்தின் அடியிலே 2 பேரும் படுத்திருக்கிறார்கள். 2 பேர்த்தையும் 2 மடியில போட்டுக்கிட்டு கேட்கிறார்கள், மரத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கிறது, அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாமே வாப்பா என்று கேட்கிற போது அந்த பேர பிள்ளைகள் சொன்னார்கள், சதக்காவினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அல்லவா எங்களை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். சதக்காவின் மரம், அந்த பழத்தை நான் சாப்பிட முடியாது. பசியோடு இருக்கிற போது கூட பேணுதலோடு வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்களையும் அள்ளி அணைத்துக் கொண்டு பாத்திமா ரலியல்லாஹுவிடத்திலே சென்று சொன்னார்கள், அம்மா பாத்திமா, புத்தி குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாய் அம்மா. இப்படி பேணுதலாக குழந்தை வளர்த்த பெற்றோர்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் எவ்வளவு பேணுதலாக வாழ்ந்தார்கள், வரலாறுகளை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பேணுதல் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரினுடைய காலத்திலே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா, சஹாபாக்கள்ல ஹக்கீம் இப்னு ஹிஸாம் வியாபாரிகள்லயே தலை சிறந்த வியாபாரி. பெருமானார் ஒரு தடவை சொன்னார்கள், 1 தீனாரை கையிலே கொடுத்து, ஹக்கீம் எனக்கு ஆடு வாங்கி வா என்றார்கள். ஆடு வாங்கி அந்த சந்தையிலேயே அதை 2 தீனாருக்கு விற்று
மீண்டும் ஒரு தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்கி பெருமானாரிடத்திலே ஆட்டையும் கொடுத்தார்கள், காசையும் கொடுத்தார். பெருமானார் கேட்கிறாங்க, ஆடும் வந்திருக்கிறது காசும் வந்திருக்கிறது, ஆடு எதுங்க ஆட்டையே போட்டதா, திருடி ஆடா என்று கேட்கிற போது, இல்லை நாயகமே, சந்தைக்கு சென்றேன், ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி, நீங்க கொடுத்த தீனாருக்கு ஆடு வாங்கி அதையே அதே சந்தையிலே 2 தீனாருக்கு விட்டு மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி காசை கொண்டு வந்திருக்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ஸஃபகத்தி யமீனி, யா அல்லாஹ் இவருடைய வலது கரத்திலே பரக்கத் செய்வாயாக என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் வந்து சொல்லுகிறார், நாயகமே எனக்கு தேவை இருக்கிறது கொடுங்கள். பெருமானார் கொடுக்கிறார்கள். 2வது முறை கேட்டார், கொடுத்தார்கள். 3வது முறை கேட்கிறார், பெருமானார் கொடுக்கிறார்கள். 4வது முறை செல்லுகிற போது, ஹக்கீம் உன்னுடைய கரம் கொடுக்கும் கரமாக இருக்க வேண்டுமே தவிர, உன்னுடைய கரம் எதுல் ஒளியாவாக இருக்குமே தவிர எது சுப்லாவாக இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு வார்த்தை, ஹக்கீம் நீ வாழ்க்கையிலே பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த வார்த்தை ஹக்கீம் இப்னு ஹிஸாமை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு நாம் என்ன கொடுத்தாலும் அவர்கள் அதை மறுத்து விடுவார்கள். அன்பளிப்புகளை கூட மறுத்தார்கள். ஃபாரூக் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், எவ்வளவோ நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலாவை எங்களால் வாங்க வைக்க முடியவில்லை. பெருமானார் பேணுதலோடு இரு என்றார்கள். அதனால் அவர்கள் கபருக்கு செல்லுகிற வரை யாருக்கும் கொடுப்பவர்களாக இருந்தார்களே தவிர யாரிடத்திலும் பெறுபவர்களாக இல்லை என்று சொல்லுகிறார். பெருமானார் உருவாக்கிய இந்த பேணுதலான வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், இப்படி ஒரு பேணுதலான மனிதனை நான் கண்டதே இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிறார்கள். ஹிஜ்ரத்தின் போது அபூ சலமா உம்மு சலமா 2 பேர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர், உம்மு சலமாவையும் அவர்களின் பிள்ளைகளையும் மக்காவாசிகள் பிடித்து வைத்துக் கொண்டார்கள். அபூ சலமாவிடத்திலே, நாங்கள் தான் வர முடியவில்லை, நபிகள் நாயகத்தை நீங்களாவது போய் பார்த்துக் கொள்ளும், நாங்க இங்க ஊர்ல என்னவோ செஞ்சுட்டு போறோம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டு எங்கள் ஸலாத்தை சொல்லுங்கள் என்று உம்மு சலமாவினுடைய குழந்தை எல்லாரும் மக்காவில் இருக்கிறார்கள். மக்காவிலே அவர்களை பிடித்து வைக்கிறார்கள். ஓராண்டு காலம் போராடுகிறார்கள். நான் பெருமானாரை பார்க்க வேண்டும், என் அன்பு கணவர் அபூ சலமாவை காண வேண்டும் என்று போராடுகிறார்கள். கடைசியில் அல்லாஹு அக்பர் இவர்களின் போராட்டத்திற்கான விளைவாக நீ மட்டும் தனியாக சென்று கொள் என்று சொல்லி அந்த குடும்பத்தார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். செல்லுகிற வழியிலே உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, அப்ப இஸ்லாத்துக்கு வரல, உஸ்மான் பின் தல்ஹா கேட்கிறார்கள், உஸ்மான் பின் தல்ஹா ஏமா தனியா போறியே, எங்க போற? இந்த மாதிரி நான் முஹம்மதை காண போகிறேன், ஓராண்டு காலத்திற்கு பிறகு என்னுடைய கணவனை நான் பார்க்க போகிறேன், பிள்ளைகளோடு தனியாக செல்ல போகிறாயா? ஆம். அல்லாஹு அக்பர். மக்காவினுடைய எல்லையின் துவக்கத்திலிருந்து ஒட்டகத்தை இவர்கள் பிடித்து கொண்டு சென்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவை எப்படி ஒரு பெண்ணோடு நடக்க வேண்டுமோ, நேரடியா பேச மாட்டாங்க, கனைப்பார்கள், இறங்குவார்கள், இவர்களை படுக்க வைத்து விட்டு தூரத்திலே படுத்துக் கொள்ளுவார்கள். ஏறத்தாழ 4 நாள் பயணம். இந்த 4 நாளையிலும் உம்மு சலமாவை ஏறிட்டு பார்க்கவில்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பதாகவே அவரிடத்திலே நான் பேணுதலை கண்டேன், பெருமானாரிடத்திலே சொன்னேன், பெருமானார் அவர் ஈமான் கொள்வதற்காக துஆ செய்தார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபத்ஹ் மக்காவிலே அவருக்கான ஈமானின் பாக்கியத்தை கொடுத்தான் என்று சொல்லி காட்டுகிறார். நான் பேணுதலான மனிதனை கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த பேணுதல் எல்லாம் இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதல் என்பது 2 வகை. ஒன்று இஃபத்துன் அனில் மஹாரிம், இன்னொன்று இஃபத்துன் அனில் மஆசி. பாவத்தை விட்டு பேணுதல் என்ற ஒரு வகை இருக்கிறது. பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் இருப்பது. ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பாவங்களை நாம் செய்கிற சூழல். வெளியே போயிட்டு வந்த பாவம் ஒட்டிக் கொள்கிறது. மஹமூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஆட்சி காலத்திலே, மஹமூது கஸ்னவி தன்னுடைய ஆட்சி காலம் மாறு வேடத்திலே போய் கேட்கிறார்கள்,
மஹமூதின் ஆட்சி எப்படி, அவருடைய தகப்பனாரின் ஆட்சி எப்படி? படகோட்டி இடத்திலே கேட்கிற போது அந்த படகோட்டி சொன்னான், நான் படகோட்டக்கூடியவன், எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க ஆட்சியிலையும் சரி மஹமூத் ஆட்சியிலையும் படகுதான் ஓட்டிட்டு இருக்கிறேன், எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் மஹமூதின் தகப்பனின் ஆட்சியில் படகோட்டுகிற போது ஒருவர் பெரிய மூட்டையோடு வந்து என் படகிலே உட்கார்ந்து மறந்து விட்டு சென்று விட்டார். நான் கடைசியிலே அந்த மூட்டையை எடுத்து பார்த்தால் எல்லாம் பணக்கட்டுகள், நிறைய காசு. வீட்டுக்கு எடுத்து சென்றேன். 2 தினங்களுக்கு பிறகு வந்தார். இந்த படகிலே தானே நான் பயணம் செய்தேன், அந்த பண மூட்டைகள் எல்லாம் எங்கேன்னு கேட்டார். நான் போய் வீட்டிலே எடுத்து கொடுத்தேன். 1 பைசா அதிலிருந்து எடுக்கவில்லை. என் நாணயத்தை பார்த்து கொஞ்சம் காசை எடுத்து கொடுத்தார். நான் வாங்க மறுத்து விட்டேன். இது மஹமூதின் தகப்பனாரின் ஆட்சி. ஆனால் மஹமூதினுடைய ஆட்சியிலே நான் நினைத்து பார்க்கிறேன், என்னை விட பெரிய கிறுக்கன் உலகத்துல எவனுமே கிடையாது. காசு தேடி வந்தது, ஒரு பொய் சொல்லி இருந்தால், படகே ஓட்டவில்லை, காசுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதை பற்றி எனக்கு தெரியாது என்று ஒரே ஒரு பொய் சொல்லி இருந்தால், ஒரே ஒரு பொய் சொல்லி இருந்தால், நான் இன்றைக்கு லட்சாதிபதி என்று சொல்லிவிட்டு அந்த படகோட்டி சொன்னான், மஹமூதின் தகப்பனாரின் ஆட்சியில் தவறுக்கான எண்ணம் கூட உள்ளத்தில் வரவில்லை. ஆனால் மஹமூதின் ஆட்சியில் தவறை தவிர உள்ளத்தில் எதுவுமே இல்லை. இன்றைக்கு நாம் பாவத்தை தவிர, தவறை தவிர உள்ளத்தில் என்ன வைத்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை தவறிலிருந்து எப்படி பாதுகாத்தார்? அவர்களுடைய கண் பார்வை, தவறு செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மாசம் தவறிலே போய் இந்த பார்வை நிகழ்ந்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறார்கள் கோமான் நபிகள், கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சொன்னாங்க, தலையையும் தலை சூழ்ந்திருக்கிற பாகங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். அதுதான் அல்லாஹ்வோடு நடக்கிற அழகிய முறை. சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், வல் பத்தன வமா வஆ, வயிறு அதை சார்ந்த பகுதிகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த 2 இருந்தால் அந்த மனிதன் பேணுதலான மனிதன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு கண் பார்வையை பேணுதலாக வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றி, பெரும் போராட்டம். 15 ஆண்டு காலமாக பைத்துல் முகத்தஸை வெல்ல முடியவில்லை, ரோமிகளை ஜெயிக்க முடியவில்லை. பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றிக்காக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலாவை அனுப்பி வைக்கிறார். அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலேயே நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயருக்கு சொந்தக்கார அபு உபைதா படையோடு செல்லுகிறார். யூதர்கள் தந்திரம் செய்கிறார்கள், இவர்களை வாழ் கொண்டு போராட முடியாது. அதனால நிர்வாணமாக அரைகுறை ஆடைகளோடு பெண்களை நடமாட விட வேண்டும். பெண்களோடு இவர்கள் தவறாக நடந்து கொண்டால் இயற்கையிலேயே இறைவனின் தாபம் இறங்கிவிடும். தாபம் இறங்கிவிட்டால் இவர்களை ஈஸியாக வென்று விடலாம் என்று அரைகுறை ஆடைகளோடு ஜெருசலத்தினுடைய பகுதிகளிலே, பைத்துல் முகத்தஸை சூழ்ந்திருக்கிற பகுதிகளிலே பெண்களை நடமாட விடுகிறார்கள். இந்த நேரத்தில் அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் உமர் ரலியல்லாஹுவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இப்படி ஒரு தந்திரம் நடக்கிறது, என்ன செய்ய? 2 வசனத்தை எழுதி அனுப்பினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே, குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபஸூ ஃபுரூஜஹும், முஃமினான ஆண்களே, குல்லில் முஃமினீன நபியே சொல்லுங்கள், முஃமினான ஆண்களுக்கு நீங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, முஃமினான பெண்களே, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அழகாக குர்ஆன் சொன்ன இந்த வசனத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அதுக்கு பிறகு அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் தன் தோழர்களுக்கு சொன்னார்கள், தலை குனிந்தவர்களாக செல்லுங்கள், தலை குனிந்து நீங்கள் திரும்ப வேண்டும். 6 மாத காலம், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 6 மாத காலம் தலை தூக்கி பார்க்கவில்லை. போரே நடக்காமல் வெற்றி கிடைக்கும்.
பைத்துல் முகத்தத்தினுடைய வெற்றி போரே இல்லாமல் கிடைத்தது. அதற்கு என்ன காரணம்? அவர்களினுடைய பேணுதல். ஒரு மனிதன் பேணுதலோடு, பார்வை பேணுதலோடு இருந்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொண்டு வந்து கொட்டி தருவான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி வரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்லீஸ் பார்ப்பான். பார்த்து சொல்லுவான், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா ஒண்ணு, அல்லாஹ் மன்னிக்க ரெடி, நீங்க ரெடியா? உன்னை தானடா மன்னிக்க வேண்டும், என்னை எதற்கு மன்னிக்க வேண்டும்? நான் அல்லாஹ்விடத்திலே உனக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று ரோஷப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. யா அல்லாஹ், இப்லீஸை நீ மன்னித்தன்னு ரப்பே, எல்லோருக்கும் மன்னிப்பை கொடுக்கிற ரப்பே, நீ இப்லீஸை மன்னிக்க வேண்டும். ஒன்னே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நபி இல்லையா, சரி நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். ஒரே ஒரு கண்டிஷன், அன்னைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்யணும்னு சொன்னேன். இன்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே அடங்கி இருக்கிறார்கள் என்று தெரியும், அங்கு போய் சஜ்தா செய்தால் போதும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கிற இடத்துல போய் சஜ்தா செய்தா நான் இப்லீஸை மன்னிக்கிறேன். ரொம்ப சந்தோஷத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இப்லீஸ், உனக்கு மன்னிப்புக்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது. என்ன சொல்கிறீர்? ஆம், கிடைத்து விட்டது. நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபர் எங்கே இருக்கிறது தெரியுமா? நல்லா தெரியுமே, அங்கே போய் சஜ்தா செய்ய வேண்டும். இப்ப இப்லீஸ் சொன்னா, உயிரோடு இருக்கும் போதே நான் சஜ்தா செய்யல, உயிரோடு இருக்கும் போதே சஜ்தா செய்யல, நான் இறந்த கபருக்கு நான் சஜ்தா செய்வேனா? ஒரு காலமும் நடக்காது. எனக்காக நீ முயற்சித்த காரணத்தினால் ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். எங்கே ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன். ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் நான் இருந்து எப்படியாவது இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே காதல் என்ற அன்பை உருவாக்கி நரகத்திற்கு அனுப்பி விடுவேன். பேணுதல் இல்லாத வாழ்க்கையை, பேணுதலைத்தான் முதலிலே நான் அகற்றுவேன். இல்லையா? அது நடக்கிறதா இல்லையா? இன்றைக்கு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டு, இப்ப பார்வையில் பேணுதல் வேண்டும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்இலே பேணுதலை கற்றுக் கொடுக்கிறார். மியூசிக் சாதனங்களை கேட்பது, தப்பு வேறு விஷயம், பெருமானார் அனுமதித்தது. மியூசிக், இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் மியூசிக்கிலே அடிமையாகி போயிருக்கிறார். இந்த மஸாமீர்களை கேட்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இந்த மஸாமீரை தடை செய்வதற்கு, மஸாமீரின் மீது சஹாபாக்களுக்கு ஆர்வம் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட அற்புதமான அதுக்கார்களை பெருமானார் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மியூசிக்கை விட உள்ளங்களை ஈர்க்கிற ஆற்றலை படைத்த அதுக்கார்கள், திக்ர்கள். சாலிஹே முர்ரி வரலாறுகளை பாருங்கள். அவர்களுடைய திக்ரின் சபைக்கு சென்று விட்டால் எவ்வளவு பெரிய கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் தௌபா செய்தி எல்லாவற்றையும் விட்டு இறைவழிக்கு வந்து விடுவான். இந்த சாலிஹே முர்ரி வாடகை வீட்டிலே வாழ்ந்தவர், வீடை மாத்திக்கிட்டே இருப்பார். ஷாவானா, யார் அந்த ஷாவானா? அந்த காலத்துல ஏஆர் ரஹ்மான் மாதிரி, அன்னைக்கு ஷாவானா, இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரி. ஷாவானா இல்லாத துக்கங்களும் இல்லை, சந்தோஷங்களும் இல்லை. எந்த வீடா இருந்தாலும் ஷாவானாவின் பாடல்கள், மியூசிக் சாதனங்கள் இருக்க வேண்டும். பக்கத்திலே சாலிகை முறி குடி வருகிறார்கள், திக்ரினுடைய சபை நடக்கிறது, சப்தம் வருகிறது. ஷாவானாவுக்கு சந்தேகம் ஏற்படுது. நாம தானே கவி படிப்போம், ஆனா அங்கிருந்து ஒரு குரல் வருகிறதே. தன்னுடைய பணிப்பெண்ணை பார்க்க அனுப்பினார். போன பணிப்பெண் திரும்பி வரவில்லை. இரண்டாவது ஒருவரை அனுப்புகிறார்கள், அந்த அம்மாவும் திரும்பி வரல. ஷாவானாவே புறப்படுகிறார்கள். என்ன நடக்கிறது பார்க்கலாம். உள்ள போன அந்த திக்ரினுடைய மஜ்லிஸ், அதிலே அமர்ந்தார்கள். ஷாவானா அமர்ந்து தன்னையே அர்ப்பணித்தார்கள். எல்லோரும் சென்றதற்கு பிறகு சாலிகை முர்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களை பார்த்து கேட்டார்கள், நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், உங்க திக்ர் மஜ்லிஸுக்கு வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வினுடைய அருளால் எனக்கு மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது, என் பாவங்களை எல்லாம் ரப்பு மன்னிப்பானா? அல்லாஹு அக்பர். சாலிகை முர்ரி சொன்னார்கள், ஷாவானா அளவுக்கு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஷாவானா சொன்னார்கள், வந்ததே அந்த ஷாவானா தான் வந்திருக்கிறேன், பாவத்திலேயே திளைத்திருக்கிற ஷாவானா தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே மாற்றினார்கள். அந்த திக்ரினுடைய சபைகள்
மசாமீரை விட்டு தடுத்தது. அப்ப காதுகளுக்கு மியூசிக் சாதனங்களை கொடுப்பதை விட்டுவிட்டு அது காதுகளை கொடுக்க வேண்டும் என்ற பேணுதலை பெருமானார் கொடுத்தார்கள். இன்னைக்கு இருக்கிற இளவல்கள் வண்டியில போகும்போது யுவதிகள் காதுல தூக்கி அந்த ஹெட்போனை வச்சுக்கிட்டு எல்லாம் வண்டி ஓட்டும் போதே ஹெட்போன், அதுக்கு 8 போட்டு ஓட்டுகிறார்கள். பஸ்ஸுக்கு மிஸ் போட்டு இறந்து போய் விடுகிறார்கள். இந்த நிலைதான் இன்றைக்கு நிறைய நடப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, காதும் கண்டதையும் கேட்டுவிடக் கூடாது, வேண்டுதலாக இருக்க வேண்டும். ஜாதான் யார்? அந்த ஜாதான் அற்புதமான கவி படிக்கிற மியூசிக் சாதனங்கள் வாசிப்பதிலே சகாபாக்கள் காலத்தில் ஜாதானுக்கு நிகரில்லை. அவனும் அழகாக மியூசிக் வாசிக்கக்கூடிய ஜாதான். ஒரு நாள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த வழியாக நடந்து போகிறார்கள். போகும்போது சொல்லிக்கொண்டே சென்றார்கள், என்ன அழகான குரல் ஜாதானுக்கு, என்ன அழகான குரல். இதிலே குர்ஆன் ஓதினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த வார்த்தை ஜாதானின் காதிலே விழுகிறது. இறங்கி வந்தார், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? உம்மை விட பெரிய பாவம் செய்தவர்களை எல்லாம் ரப்பு மன்னித்து விட்டான். ஜாதான், உம்மை மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? தாராளமாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு வழிமாறுகளின் வரிசையில் ஜாதான் இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய காதுகள் வேண்டுதலாக இருக்க வேண்டும். பெருமானார் இதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல் வரா அல் ஐஃபா மின ஸும், நுகருதலில் பேணுதல். கண்டதையும் நுகர்ந்து விடக்கூடாது, அதிலேயும் பேணுதல். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஹவாரியின்களோடு நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற வழியிலே ஒரு நாய் இறந்து கிடக்கிறது. கடுமையான நாற்றம், கடும் நாற்றம் அடிக்கிறது. அவங்க எல்லாம் மூக்கு பொத்துறாங்க ஹவாரியின்கள். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணும் செய்யல. அதனுடைய பல்லை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா என்று அவர்களை திசை திருப்புகிறார்கள். அப்ப நாற்றத்தை கண்டு நான் பொறுமையாக இருப்பதால் ரப்பு கூடி கொடுக்கிறான். பல்லை கண்டு நன்றி செலுத்துவதால் ரப்புல் ஆலமீன் சுவனம் தருகிறான் என்று அந்த ஆரியங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நாற்றத்தை பார்த்து அடுத்தவர்களை ஏளனம் செய்கிற தன்மையிலிருந்து பேணுதலாக அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அல் வரா பில் பத்ஷ். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, கைகால்களை பயன்படுத்துவதிலும் பேணுதல் வேண்டும். கைகால்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஹாதிமியா, இது ஹிதுமத்துக்காக படைக்கப்பட்ட உறுப்புகள். இந்த உறுப்புகளை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிற முதல் வேலை அந்த பெண்ணின் மீது கையை வைக்க வேண்டும் என்று ஆணுக்கு தூண்டுவான். இதனால்தான் விபச்சாரம் என்பது முதலில் கையை கொண்டு துவங்குகிறது. அதனால தனிமை வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவும் இந்த பத்ஷ், கையினால் ஏற்படுகிற பெரிய பாவம், அதிலிருந்து பேணுதலாக இருக்க வேண்டும் என்று நபித்தோழர்களுக்கு அழகாக பெருமானார் எச்சரித்த வரலாறுகள் நிறைய உண்டு பார்க்கிறோம். அதே மாதிரி வயிறும் பேணுதலாக இருக்க வேண்டும். குலூமின தய்யிபாத்தி வ அமலு ஸாலிஹா, நல்லதை சாப்பிடுங்கள், நல்லமல் செய்யுங்கள். இப்ப நம்ம ஹலால சாப்பிட்டா தான் இபாதத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஹலால சாப்பிடலன்னா இபாதத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அதனாலதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுவார்கள், உணவிலே கவனம் தேவை. உணவுதான் உணர்வாக மாறுகிறது. உணர்விலே கவனம் தேவை. உணர்வுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது. எண்ணத்தில் கவனம் தேவை. எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகிறது. சொற்களில் கவனம் தேவை. சொற்கள் தான் செயல்களாக மாறுகிறது. செயல்களில் கவனம் தேவை. செயல்கள் தான் பழக்கங்களாக மாறுகிறது. பழக்கத்தில் கவனம் தேவை. பழக்கங்கள் தான் நடத்தையாக மாறுகிறது. நடத்தை தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. உணவு கெட்டு விட்டால், நல்ல உணவு இல்லை, ஹலால் இல்லை, உணர்வு கெட்டு போகும். உணவு கெட்டு போனால் உணர்வு கெட்டு போகும். உணர்வு கெட்டு போனால் எண்ணங்கள் கெட்டு போகும். எண்ணங்கள் கெட்டு போனால் சொற்கள் தடித்து போகும். சொற்கள் தடித்து போனால் செயல்கள் மாறி போகும்.
செயல்கள் மாறினால் பழக்கம் மாறும், பழக்கம் மாறினால் நடத்தை மாறும், நடத்தை மாறினால் மனிதன் மாறுவான். அத்தனைக்கும் காரணம் உணவு. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் யோசிக்க வேண்டும். ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்து வயிற்றுக்குள்ளே போவது பிஸ்மில்லாவோடு ஹலாலான முறையிலே உணவு போகிறதா என்று பார்க்கிறோமா, அல்லது இப்பத்தில்லாமலேயே பிள்ளைகளை வளர்க்கிறோம்? அல்லாஹு அக்பர். அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா எப்படி பிள்ளை வளர்த்தார்கள்? சுபஹ் தொழுகை முடிந்தவுடன் வேகமாக பெருமானாரின் உரை கேட்காமல் எழுந்து செல்லுவார்கள். இது தொடர்ந்து நடக்கிறது. இதை பார்த்து கொண்டே இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நாயகத்திடத்திலே சொல்லுகிறார்கள், நாயகமே, இவர் முனாஃபிக்காக இருப்பார் போல் தெரிகிறது நாயகம், இவர் முனாஃபிக்காக இருப்பார் போல் தெரிகிறது நாயகம். எப்பொழுதும் சுபஹுக்கு பின்னால் வேகமாக எழுந்து சென்று விடுகிறார் நாயகம். பெருமானார் நாளைக்கு போகிற போது பார்த்துக் கொள்ளலாம். மறுநாளும் இதை போல சுபஹ் தொழுகை முடிகிறது, வேகமாக எழுந்து புறப்படுகிறார். சுபஹ் தொழுகை முடிச்ச உடனே புரட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஆன்த முனாஃபிக், நீ என்ன முனாஃபிக்கான்னு கேட்டாங்க. உடனே அழுதார். பெருமானார் இடத்திலே வந்து சொன்னார், நாயகமே, நான் ஏன் செல்லுகிறேன் தெரியுமா? என் வீடு ஒரு சின்ன வீடு, அதுக்கு பக்கத்தில் யூதரினுடைய பேரிச்ச மரம் இருக்கிறது, அதிலிருந்து சில பழங்கள் விழுந்து விடுகிறது. நான் சீக்கிரமாக செல்லவில்லை என்றால் பிள்ளைகள் எழுந்து சாப்பிட்டு விடுகிறார்கள். ஒரு நாள் உங்களுடைய உபதேசத்தை முடித்து விட்டு சென்றேன், என் பிள்ளை வாயிலை போட்டிருந்தார், அதை எடுத்து நான் அவர் யூதனின் வீட்டிலே போட்டு விட்டேன். என் பிள்ளைகளை ஹராமில் இருந்து பாதுகாப்பதற்காக, என் பிள்ளைகளை ஹராமில் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் நாயகமே நான் இவ்வாறு செய்தேன். அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தேம்பி அழுகிறார்கள். ஒரு நல்ல மனிதரை, ஒரு பேணுதலான மனிதரை நான் முனாஃபிக் என்று சொல்லிவிட்டேனா, அந்த மரம் எவ்வளவு கோடியானாலும் வாங்கி கொடுத்து விடுகிறேன். யாரா யூதர்கிட்ட போனாங்க, மரம் எவ்வளவு என்றார்கள். 40 தீனார் பெற வேண்டிய மரத்தை 400 தீனார் சொல்லுகிறார். வாங்கி கொடுக்கிறார்கள். யூதனுக்கு 2 சந்தோஷம். 40க்கு 400 கிடைச்சிருக்கு, முதல் சந்தோஷம். 40 தீனாருக்கு 400. இரண்டாவது, மரம் தன் வீட்டில் தான் இருக்கிறது. என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம்! மறுநாள் காலை அந்த மரம் அபூ துஜானா ரலியல்லாஹுவின் வீட்டில் இருந்தது. ஒரு மனிதர் பேணுதலோடு இருந்தால் இயற்கையே தன்னை மாற்றிக்கொள்ளும். அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார். அதனால அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற போது, அந்த பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கிற போது நாம கொஞ்சம் பேணுதலாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சமூக பேணுதல் இன்னைக்கு உலக பேராசை. சமூகத்திற்கு உலகத்தின் மீது பேராசை, நிறைய காசை பெற வேண்டும் என்று உலக ஆசைகளை இன்றைக்கு மூழ்கி தவிக்கிற இந்த உம்மத்தை பார்த்து சொல்லும். பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? இன்னி அஜு யௌமா வாஷ்பா யௌமா, ஒரு நாள் நான் பசியோடு இருப்பேன், ஒரு நாள் நான் உணவு உண்ணுவேன். உணவு கிடைக்கிற போது நான் அமித்து அல்லாஹுவை புகழுவேன், ஷக்கர்துல்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன். என்றைக்கு உணவில்லையோ நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை பெருமானார் சொல்லுகிறார். நாயகம் நினைத்திருந்தால் உகது மலையையே அல்லாஹ் தங்கமாக்கி தருவதற்கு தயாராகத்தான் இருந்தார். நினைத்திருந்தால் எல்லாம் நடக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நினைக்கவில்லை. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அப்தன் ஹய்யரஹுல்லாஹ், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அனுமதி கொடுத்து விட்டான். இந்த துன்யாவிலே எப்படியும் வாழ்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டான், தன்னிடத்தில் இருப்பதற்கும் அனுமதி கொடுத்து விட்டான். பெருமானார் சொன்னார்கள், ஆனால் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் உள்ளதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இந்த உலகத்தை அந்த அடியான் விரும்பவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சின்ன சின்ன பதவியில் இருக்கிற ஆட்களே ஊரை வாங்கிடுறான். ஒரு எம்சியா இருந்தான்னு சொன்னாக்கா அவனுக்கு 5 வீடு சொந்தம், எம்எல்ஏவா இருந்தா ஒரு தெருவே சொந்தம், எம்பியா இருந்தா ஒரு ஊரே சொந்தம். ஆனால் உலக சக்கரவர்த்தி அல்லாஹ்வே பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்ட, உலகத்திலே நாயகத்தை விட உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்களை நான் படைக்கவில்லை, வரஃபஅனா லக திக்ரக் என்று சொல்ல அளவுக்கு
ஆக உயரத்தையும் உயர்வையும் பெற்றிருக்கிற இந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொஞ்சம் யோசிக்கிறோம். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்? உலகம் அவர்களை தொடவே இல்லை, பேணுதலாக வாழ்ந்தார். பஹ்ரைனில் இருந்து பொருள் வருகிறது, இமாம் புகாரி அறிவிக்கிறார். பஹ்ரைனில் இருந்து பொருள், சஹாபாக்கள் எல்லாம் அவளோடு இருக்கிறார்கள், எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அதுல அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க, பொருளை எடுத்து வச்சு நாயகத்தையே தூக்கி விட சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலையெல்லாம் வேணாம், நான் தூக்க மாட்டேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் பொருள் எடுத்து கீழே போடுவாங்க, மீதி தூக்கி பார்ப்பாங்க, முடியாது, திருப்பி கீழே போடுவாங்க, தூக்குவாங்க. தன்னால் தூக்க முடிந்த அளவிற்கு தூக்கி கொண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு போவதை பார்த்து பெருமானார் சிரித்தார்கள். பஹ்ரைனிலிருந்து வந்த பொருட்களை எல்லாம் அள்ளி 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 கொடுத்த நாயகம் தன் வீட்டுக்குள்ளே ஒரு துரும்பு கூட செல்லவில்லை. இதுதான் பேணுதல். தன் வீட்டுக்குள்ளே ஒரு துரும்பை கூட பெருமானார் அனுமதிக்கவில்லை. நினைத்திருந்தால் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். வரக்கூடிய கனிமத்தில் ஹும்ஸ், 5ல் ஒரு பகுதி ரசூலுக்கு சொந்தம் என்கிறான் அல்லாஹ், இது உங்களுக்கு உரியது என்கிறான் அல்லாஹ், எல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்கிறான் அல்லாஹ். ஆனால் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று அனைத்தையும் கொடுத்தார்கள். இதுதான் பேணுதல். அல்லாஹ் அக்பர். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் பார்த்து பெருமானாரை பார்த்து அழுகிறார்கள். இதே மாதிரி இன்னொரு வரலாறும் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், நாயகத்தை பார்த்து அழுகிறார்கள். பெருமானார், என்ன காரணம், என்னை பார்த்து அழுகிறீர்களே, அழுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, கிஸ்ரா மன்னர்கள், கைசர் மன்னர்கள் எல்லோரும் எவ்வளவு ஆனந்தமாக வாழ்கிறார்கள், ஒய்யாரமிட்டு வாழ்கிறார்கள், அரியணையில் இருக்கிறார்கள், கோட்டை கொத்தளங்களில் இருக்கிறார்கள். உங்கள் வீட்டை மறைப்பதற்கு கதவு கூட இல்லை நாயகம், அதில் எங்களுக்கு கவலை இல்லை நாயகமே. நீங்கள் படுத்த பாயினுடைய சுவடு உங்கள் முதுகிலே தெரிகிறது நாயகமே, அதை நினைத்து நான் அழுகிறேன். நீங்கள் நினைத்தால் ஒரு மெத்தையை போட்டு விடலாம், எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த முதுவிலே உங்களுடைய சுவடுகளை கண்டு நான் அழுகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஹு துன்யா வலனல் ஆகிரா, அவர்களுக்கு துன்யா இருக்கிறது, நமக்கு ஆகிரத்து இருக்கிறது. ஆகிரத்து தான் நிரந்தரமானது. அதனால் இந்த துன்யா வேண்டாம், கொஞ்சம் பக்கத்து வாடும். இதைத்தானே உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்வின் சின்னமாக பிடித்தார். இதுவரை வராத இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணுகிறார், நாயகத்தை காணுகிறார்கள். அல்லாஹு அக்பர். நாயகமே, நீங்கள் நபியை மலிக்காக இருக்க விரும்புகிறீர்களா, நபியை அப்தாக இருக்க விரும்புகிறீர்களா? அனைத்தையும் துறந்து அடிமையை போல இருக்கிற நபியாக இருக்க விரும்புகிறீர்களா, அரியணை பெற்று அரசனான நபியாக விரும்புகிறீர்களா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இஷாரா செய்தார்களாம், பணியின் பக்கம் இஷாரா, தலையை குனிந்து காட்டினார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபியை அப்தாக இருக்க விரும்புகிறேன். அப்படி விரும்பியதால் அல்லாஹ்வே தன்னை நபிக்கு அர்ப்பணித்து பெருமானார் என்ன நாடுகிறார்களோ அப்படியே ரப்பு செய்தார். தன்னுடைய ஹபீபாக அப்து என்று சொன்னவுடன், நான் ரப்பே உனக்கு அடிமை என்று சொன்னவுடன் அல்லாஹ் தன்னை அப்படியே நபிக்கு கொடுத்து விட்டான், ஹபீபாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். என்ன பேணுது! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாற்காலி செய்து தருகிறேன் என்று சஹாபாக்கள் சொல்கிறார். நாயகமே, உங்களுக்கு ஒரு நாற்காலி, நீங்க நின்றுகிட்டே பேசுறீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க, உங்களுடைய சிரமம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, ஒரு நாற்காலி செய்து. பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஈருலக சக்கரவர்த்தி மௌத்தாக கூடியவருக்கு எதற்கு நாற்காலி? அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்சுர்னி மின் ஜும்ரத்தில் மசாக்கீன். வெறும் உதட்டு வார்த்தைகள் அல்ல நபியின் வார்த்தைகள், உதட்டு வார்த்தைகள் அல்ல நபியின் வார்த்தைகள். சொல்லக்கூடிய அத்தனையும் துவா, அங்கீகரிக்கப்படக்கூடிய வார்த்தைகள், பதிவு செய்யப்படக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ வைப்பாயா, ஏழையாக மௌத்தாக்குவாயாக, நாளை மறுமையிலும் ஏழைகளின் கூட்டத்திலேயே ரப்பை எங்களை எழுப்புவாயா. அல்லாஹு அக்பர். என்ன பேணுதல், என்ன பேணுதல்! பெருமானார் உருவாக்கியப்படும். வீட்டுல சாப்பாடு இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 11 மணி பள்ளியாசலுக்கு வர்றாங்க. பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. என்னங்க இங்க இருக்கிறீங்க? இல்ல பசி, அதனால இங்க இருக்கிறேன்.
ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். 2 பேர் என்ன இங்க இருக்கிறீங்க? பசி. அதனால் நீங்க நாயகமே 11 மணிக்கு இங்க இருக்கிறீங்களே, எனக்கும் பசிதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். ஆடு அறுத்து உணவு கொடுக்கப்படுகிறது, பழங்கள் வைக்கப்படுகிறது. என் அன்பு பாத்திமாவையும் மறந்து விடாதீர்கள், பசியோடு இருக்கிறார்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே பெருமானார் சொன்னார்கள், சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், இந்த ஞாமத்துக்கும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது. அதனால ஞாமத்து கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு நாம அதை துஷ்பிரயோகம் செய்துவிடக் கூடாது, அளவோடு சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் பசியிலும் பேணுதலை தானே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். கைபர் போர்க்களத்திலிருந்து பெருமானார் திரும்பி வருகிறார். கிரமமான போர்க்களம் கைபர் போர்க்களம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த போர்க்களம். கைபருக்கு பிறகு ஏழைகளாக இருந்த சகாபாக்கள் எல்லாம் லட்சாதிபதிகளாக மாறுகிறார். ஏன்னா யூதர்களுடைய தோட்டம் துறவு எல்லாம் இவங்களுக்கு வந்துருச்சு. நேற்று வரை ஏழைகள், வசதியற்றவர்கள், சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு விட்டு வந்த முஹாஜிர்கள், கடும் கஷ்டத்தில் இருப்பவர்கள், கைபர் வெற்றிக்கு பிறகு அடே அப்பா ஏராளமான சகாபாக்கள் பல எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம தர்மம் செய்யறது, எப்படி செலவழிக்கிறது, என்ன செய்யறது, இந்த எண்ணத்திலேயே வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாயகத்தினுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வருகிறார் மீதுகம் ரலியல்லாஹு தஆலா. வரும்போது நாயகத்தை ஒரு எதிரி அம்பால் குறிவைக்கிறார். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டதால் அந்த அம்பு குறிமாறி மிதுகம் ரலியல்லாஹு நெஞ்சிலே பாய்கிறது. மிதுகம் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகிறார். சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள். பெருமானாரை அழைத்து வந்திருக்கிறார், போர்க்களத்திலிருந்து வந்திருக்கிறார். எவ்வளவு உயர்ந்த சொர்க்கத்தை எல்லாம் வழங்க போகிறானோ தெரியவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள், ஒரு ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார். என்ன நாயகமே சொல்கிறீர்கள்? கனிமத் பொருளை பங்கு வைப்பதற்கு முன்னால் இந்த ஆடையை எடுத்து இவர் அணிந்திருக்கிறார். கனிமத்தை பங்கு வைப்பதற்கு முன்னால் என்ன பேணுதல்! அதுல ஒரு சஹாபி வேகமா ஓடி வந்து செருப்பு வார கொடுத்தாரு. ஆகவே எனக்கு செருப்புல வார இல்ல, ஒண்ணு கிடைச்சி அதை நான் எடுத்துக்கொண்டேன். சிராக்குனோ சிராக்கான இது செருப்பு வாரல்ல, இது நரகத்தின் வாரில்ல. பைத்துல் மாலிலே எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள். சஹாபாக்களை எப்படி எச்சரித்திருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் அன்புக்குரியவர்கள். ஆனா இன்னைக்கு உலகம் 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 சொல்லிட்டு இந்த அற்ப உலகத்திற்காக வேண்டும், அதுதான் குறி என்று அழைத்து கொண்டிருக்கிறார். உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு உதாரணம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். துனியாவை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது அது ஜஸ்ட் பாலம். பாலத்துல போயிட்டு இருக்கும் போது பாலத்துல வீடு கட்டுவானா, ஆத்து பாலத்தை கடக்கும் போது. ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுவதற்கு துடியாய் துடிக்கிறார். உலகம் என்பது நீங்கும் நிழல், நில்லும் ஜாயில். யாராவது உலகத்திலே நிரந்தரமாக இருந்தவர்கள் இருக்கிறார்களா? எனக்கு மரணமே கிடையாது, இந்த உலகம் தான் நிரந்தரம், அது நிழல். உலகம் வீட்டுக்கு இருக்கிற பாத்ரூம் மாதிரி. அம்மா பாத்ரூம் இல்லாமல் வீடு பூர்த்தியாகாது. அதனால பாத்ரூம்குள்ளேயே எல்லா வேலையும் செய்ய முடியாது. சாப்பிடுறது, தூங்குறது எல்லாம் தேவை, தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற இடம். அதுதான் உலகம். உலகம் என்பது கல்ஹையா, பாம்பு மாதிரி. பிடிக்க தெரிந்தவன் தான் பிடிக்க வேண்டும், தெரியவில்லை என்றால் கொட்டிவிடும். உலகம் தாமரை இலை போன்றது, தண்ணீரில் இருக்கும், ஆனால் தண்ணீரோடு ஒட்டாமல் இருக்கும். உலகத்தில் இருக்க வேண்டும், ஒட்டாமல் இருக்க வேண்டும். தாமரை இலையில் தண்ணீர் பட்டு விட்டால் உலகம் அந்த இலை அழுகிவிடும். அதை போல உலகம் நமக்குள் வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை பேணுதற்ற வாழ்க்கையாக மாறி. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சஹாபாக்களை உருவாக்கினார். உலகம் நிரந்தரம் அல்ல. ஒரு 10 இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து சென்னையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு போறாங்க. நல்ல பர்வீன் டிராவல் பஸ்ல போகிற வழியிலே டீ குடிப்பதற்காக வேண்டி நிறுத்தப்படுகிறது. டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே பஸ் கிளம்பிடுச்சு. ஒரு இளைஞன் சொன்னா நம்ம பஸ் கிளம்பிடுச்சுன்னா, வாங்கியிருக்கிற டிக்கெட் வெறும் 1200 ரூபாய்க்கு. ஆனா நம்ம பஸ்ஸுங்கிறான். பஸ்ஸோட விலையும் 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபா பஸ்ஸ நம்ம பஸ்ஸுங்கிறான். நம்ம பஸ்ஸுங்கிற உரிமையை கொடுத்தது அந்த டிக்கெட். டிக்கெட் இல்லைன்னா நம்ம பஸ் இல்லை.
இதே மாதிரிதான் ரூஹி என்ற டிக்கெட்டை கொடுத்திருப்பதால், ரூஹி என்ற டிக்கெட் உள்ளே இருப்பதால் என் வீடு, என் கடை, என் சொத்து, என் மனைவி, என் மக்கள், என் மங்களா எல்லாம் என்னது? ரூஹி என்ற டிக்கெட் போய்விட்டால் எதுவுமே இவனுக்கு சொந்தமில்லை. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பேணுதலை தான் கற்றுக் கொடுத்தார்கள். இப்ராஹிமும் அதுவும் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பேணுதலா இருந்தாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போய் ஜம்ஜம் குடிக்கல. இப்ராஹிம் அதுவும் ஏங்க நீங்க ஜம்ஜம குடிக்கலன்னு கேட்கும் போது சொன்னாங்களா, வாளி எனக்கு சொந்தமில்லை. அன்னைக்கு வாளியில தான் இறைச்சி குடிக்கணும். வாளி எனக்கு சொந்தமில்லை. இது யாருடைய வாளியோ, இந்த வாளி எப்படி சம்பாதித்து வந்ததோ எனக்கு தெரியாது. நான் அலாலாக ஜம்ஜமை, உலக அதிசயத்தை அலாலாக குடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கமிஷ் கிபாரு தாபிஈன் அபூ சலமாவை சந்திக்கிறார். சந்தித்து சொன்னார், நான் 40 ஆண்டுகளாக அழுது கொண்டிருக்கிறேன். அபூ சலமா எதுக்குன்னு கேட்டாங்க. என் நண்பனுக்கு உணவு கொடுத்தேன், அதாலான பணத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு போய் கையை கழுவுறது, பக்கத்து வீட்டு தண்ணீர் இருந்தது, அந்த தண்ணீரை எடுத்து கையை கழுவி விட்டேன். இதை நான் மறந்து போய்விட்டேன். அதற்கு பிறகு நினைவு வருகிற போது அவர் உலகத்திலே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, மூத்தா போயிட்டார். அதனால நான் அல்லாஹ்விடத்திலே அடுத்தவரினுடைய தண்ணீரை பயன்படுத்தினேனே என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன். 40 வருஷமா அழுகிறேன். நம்ம பேணுதலை எல்லாம் என்ன சொல்வது? அன்புக்குரியவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை, கொஞ்ச கால வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பேணுதலாக வாழ்ந்து அலாலான முறையில இருந்து அல்லாஹ்வினுடைய அருளை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாகுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.